Hi friends, இந்த வீடியோவில் நாம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பாலிசிஸ் இன் AEM. பாலிசிஸ்னால் என்ன? ஜென்ரலாக நம்ம பார்த்தீங்கன்னா பாலிசிஸ் எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஒரு டெம்ப்ளேட் லெவல் கான்ஃபிகரேஷன் வேணும். அப்படி இல்லைனா எனக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பர்டிகுலர் டெம்ப்ளேட்டில் எனக்கு பார்த்தீங்கன்னா என்னென்ன காம்போனன்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அவைலபிளாக இருக்கணும். தென் அந்த பர்டிகுலர் டெம்ப்ளேட்டுக்கு என்னென்ன கிளைண்ட் லைப்ஸ் பார்த்தீங்கன்னா எனக்கு வேணும். ஸோ இதெல்லாம் நம்ம பார்த்தீங்கன்னா பாலிசிஸில் நம்ம ஆட் பண்ணுவோம். ஸோ பொதுவாக சொல்லணும்னா இது பார்த்தீங்கன்னா ஒரு ரூல்ஸ் மாதிரி தான். ஹோம் பேஜில் டூல்ஸ் போய்ப்போம். டூல்ஸில் டெம்ப்ளேட்ஸ் போவோம். டெம்ப்ளேட்ஸில் பார்த்தீங்கன்னா வேரியடைல் ஆல்ரெடி இருக்கிறதை நம்ம எடுத்துப்போம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நான் கண்டென்ட் பேஜ் காம்போனன்ட் எடுத்துக்கிறேன். இந்த கண்டென்ட் பேஜ் காம்போனண்ட்டை நான் எடிட் பண்ணுறேன். ரெண்டு பாலிசிஸ் பார்த்தீங்கன்னா நம்ம செட் பண்ணலாம். ஒன்று பார்த்தீங்கன்னா இந்த ரெஸ்பான்சிவ் கிரிட்டில் எனக்கு இந்த ரெஸ்பான்சிவ் கிரிட்டில் எனக்கு எந்தெந்த காம்போனன்ட் அலோவ் ஆகணும். ஸோ அலோவ் காம்போனன்ட்ஸ் தென் டிஃபால்ட் காம்போனன்ட்ஸ் என்னென்ன இருக்குது இதெல்லாம் எனக்கு பார்த்தீங்கன்னா காம்போனன்ட் லெவலில் நான் பார்த்தீங்கன்னா பாலிசிஸ் செட் பண்ணுறது. தென் செகண்ட் டைப் பார்த்தீங்கன்னா பேஜ் பாலிசி. ஸோ பேஜ் இன்ஃபர்மேஷன் போனோம்னா நமக்கு பேஜ் பாலிசி இருக்கும். ஸோ இந்த பேஜ் பாலிசி போனோம்னா நமக்கு இங்கே ஒரு சில ஆப்ஷன்லாம் இருக்கும். ஸோ கிளைண்ட் லைப்ரரிஸ் அண்ட் கிளைண்ட் லைப்ரரிஸ் ஜாவா பேஜ் ஹெட். ஸோ எனக்கு நீ ஏதாவது கிளைண்ட் லைப்ரரிஸ் ஆட் பண்ணணும் அப்படின்னா ஸோ அதை நம்ம இங்கே ஆட் பண்ணுவோம். தென் எனக்கு பார்த்தீங்கன்னா பர்டிகுலராக எனக்கு ஒரு சில கிளைண்ட் லைப்ரரிஸ் ஹெட் செக்ஷனில் லோட் ஆகணும் அப்படின்னா அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நான் இங்கே ஆட் பண்ணுவேன். தென் ஸ்டைல் சிஸ்டம் நம்ம ஏதாவது யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அது எல்லாமே நம்ம இங்கே கால் பண்ணுவோம். ஓகே, இது எப்படி நமக்கு சேவ் ஆகிருக்கும் அப்படிங்கிறத பேக்எண்டில் போய் நம்ம பார்ப்போம். இந்த CRXDயில் நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா VRetail. ஸோ கான்ஃப் ஃபோல்டரில் VRetailல பார்த்தீங்கன்னா நமக்கு WCMல கண்டென்ட் பேஜ் டெம்ப்ளேட் தான் நம்ம செக் பண்ணோம். இந்த கண்டென்ட் பேஜ் டெம்ப்ளேட்டில் பார்த்தீங்கன்னா பாலிசிஸ் வரும். ஸோ இந்த பாலிசிஸில் பார்த்தீங்கன்னா என்ன பாலிசி யூஸ் பண்ணியிருக்காங்கிறத நம்ம இப்படி செக் பண்ணலாம். ஸோ எனக்கு இந்த பாலிசியில் பார்த்தீங்கன்னா இந்த ரூட் டைரக்டரி வரேன். ஸோ இந்த ரூட் டைரக்டரி வந்தோம்னா பார்த்தீங்கன்னா ஆக்சுவல் பாலிசி பார்த்தீங்கன்னா இதோட ரெஃபரன்ஸாக இங்கே இருக்கும். WCMல ஃபவுண்டேஷனில் காம்போனன்ட்ஸில் ரெஸ்பான்சிவ் கிரிட்டில் தென் VRetail ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிற பாலிசி தான் கால் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம போய் பார்த்தோம்னா ஆக்சுவல் பாலிசிஸில் WCMல ஃபவுண்டேஷனில் காம்போனன்ட்ஸில் VRetail ஸ்ட்ரக்சர். ஸோ இந்த ஸ்ட்ரக்சரை தான் பார்த்தீங்கன்னா நமக்கு கால் பண்ணியிருக்காங்க. ஓகே, இந்த பேஜோட பாலிசிஸ் நமக்கு எப்படி ஸ்டோர் ஆகிருக்குங்கிறத பார்ப்போம். ஸோ இந்த பாலிசியோட டைட்டில்ஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு VRetail.structureன்னு இருக்குது. ஸோ இது நம்மளோட கண்டென்ட் பேஜ் டெம்ப்ளேட். ஸோ இந்த பேஜோட நான் இந்த செக்ஷன் கிளிக் பண்ணுறேன். இந்த பாலிசிஸில் போனோம்னா நான் பார்த்தீங்கன்னா எனக்கு VRetail.structureன்னு இருக்குது. ஸோ இந்த VRetail.structure பார்த்தீங்கன்னா மற்றதுக்கும் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ கண்டென்ட் பேஜ் தென் எக்ஸ்பீரியன்ஸ் பேஜ். ஸோ இதில் தான் எனக்கு பார்த்தீங்கன்னா பாலிசிஸ் செட் ஆகுது. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.